Taste the Daily. டிஜிட்டல் உலகத்தில் முற்போக்கு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் காதல் திருமணங்களில் சாதி பார்ப்பதும் சாதி ஆணவ படுகொலைகள் நடப்பதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை கேள்விப்படும் போதுதான் நம் சமூகம் இன்னமும் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது என்பதையே நாம் உணர முடியும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 21 வயதே ஆன அழகேந்திரன் காதலித்த காரணத்திற்காக தலை துண்டாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வேற்று சாதி பெண்ணை காதலித்ததால் பெண்ணின் உறவினர்கள் கொலை செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்து இன்னமும் விசாரணையெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போல்லாம் யாருங்க சாதி பார்க்கிறா என்று வெறும் வாயில் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சமூகம் இப்படியான ஆணவ கொலைகளை பார்த்தும் கூடவா இன்னமும் சாதி கொடுமைகள் இருப்பதை உணரவில்லை? இந்த இடத்தில்தான் திராவிட மாடல் என்று வெறும் வாயில் வடை சுடும் திமுக ஆட்சியை பார்த்து ஆத்திரமாக வருகிறது. ஆம், சாதியின் பெயரால் நடக்கும் இது போன்ற வன்முறைகள் வன்கொடுமைகளை எல்லாம் பார்த்து கொண்டு கண்டும் காணாமலும் இருப்பது ஒரு ஆட்சிக்கு அழகா? சாதி சமய சார்பற்ற ஆட்சியை தருகிறோம் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டுக்கொண்டு விளம்பரம் தேடும் இந்த திமுக ஆட்சியில் இந்த சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது என்றால் அரசும் அரசு இயந்திரமும் சரியாக இயங்கவில்லை என்பதுதானே அர்த்தம். பொதுமக்கள் குடிக்கும் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தையே இன்னமும் ஜவ்வாய் இழுத்து கொண்டிருக்கும் விடியா அரசிடம் நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது நியாயமில்லை என்றாலும் கூட தார்மீக அடிப்படையில் இது போன்ற சாதிய வன்முறைகள் நடக்காமல் தடுக்க ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்க வேண்டாமா இந்த திமுக? ஏன் செய்யவில்லை? சாதியின் பெயரால் நடக்கும் இது போன்ற வன்முறைகளுக்கு உடனடியாகவும் அதிரடியாகவும் நடவடிக்கை பாய்ந்திருந்தால் இது தொடருமா? இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? உண்மையாகவே எதிர்க்கட்சித் தலைவர் சொல்வது போல பொம்மை போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா முதல்வர் ஸ்டாலின்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.